வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையாற்றலையும் எங்கும் நிறைந்த குரு மகான்களையும் ஒரு சேர நினைந்து நன்றியுணர்வோடு வணங்கிக் கொள்வோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களே நம்மோடு சுக்குமமாக நிறைந்திருந்து இன்றைய தெய்வீக நிகழ்வுகள் அனைத்தையும் மிக சிறப்பாக நிகழ்த்தி கொடுப்பாராக. வாழ்க வளம், வாழ்க வளம், வாழ்க வளம். வாழ்க இறைநிலை, வாழ்க பிரபஞ்சம், வாழ்க வையகம், வாழ்க வளம், வாழ்க வளம். நண்பர்களே, இறைநிலையினுடைய தன்மாற்ற சரித்திரத்திலே இறைநிலையை பற்றிய ஒரு விளக்கத்தை நாம் தெளிவாக பெற்றிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து மதம், அதனுடைய நோக்கம் என்ன என்பதை நாம் தெளிவாக உணர்ந்திருக்கிறோம். இப்போ இந்த மெய்ப்பொருள் என்று சொல்லக்கூடிய இறை நிலை, அது ஒன்றா பலவா என்ற ஒரு பெரிய ஐயம் இந்த சமுதாயத்திலே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள். என்னுடைய தெய்வம், உன்னுடைய தெய்வம், இது உயர்ந்தது, அது தாழ்ந்தது என்றெல்லாம் இன்னைக்கு இவ்வளவு சமுதாயத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த ஆன்மீகம் தான். கடவுளை வைத்துக்கொண்டு நாம் செய்கின்ற தவறுகள் மிகப்பெரிய தவறுகளாக இருக்கிறது. அப்போ இதை பற்றிய உண்மையை ஒவ்வொரு வேதாத்திரி அன்பர்களும் மிக தெளிவாக அறிந்து புரிந்து வைத்திருக்க வேண்டும். அதுல எப்பவுமே நமக்கு ஒரு தெளிவு இருக்கணும். அப்ப அதற்காக மகரிஷி அவங்க இந்த உண்மையை நமக்கு எளிமையாக விளக்கி சொல்றாங்க. அப்ப மெய்ப்பொருள், நான் இதுக்கு உங்களுக்கு அன்னைக்கே ஒரு விளக்கம் கொடுத்திருக்கிறோம். பொருள் என்றது மாறாதது, அழியாதது, நிரந்தரமானது என்றெல்லாம் விளக்கம் இருக்குதுன்னு. அப்போ மெய்ப்பொருள் என்பது உண்மையான பொருள். எது உண்மையான பொருளாக இருக்கிறது? இந்த சுத்த வெளிதான் உண்மையாக பொருளாக இருக்கிறது. அப்ப அந்த சுத்த வெளியை பற்றி நம்ம சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம். எங்கும் உள்ளது, எல்லை இல்லாதது, மாற்றத்திற்கு உட்படாதது, பிறப்பு இறப்புக்கு அப்பாற்பட்டது. இது எல்லாமே எதற்கு பொருந்துதுன்னா இந்த சுத்த வெளிக்கு முழுமையாக பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இப்ப மகான்கள் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இதையும் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்திருக்கிறோம். எப்பொருள் எத்தன்மைத்து ஆயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எந்த பொருள் எந்த தன்மையில இருந்தாலும் அந்த பொருளுடைய உண்மை பொருளை காண்பதுதான் அறிவு. இப்ப நம்ம கிட்ட ஒருத்தர் அறிவு இருக்கா அப்படின்னு கேட்கிறாருன்னா இந்த அறிவு தான் இருக்கான்னு கேட்கிறாரு. ஏன்னா நம்ம இந்த அறிவை அதிகமா பயன்படுத்துறது இல்ல. சரிங்களா? இந்த அறிவு இருக்கிறவங்க வாழ்க்கையில துன்பப்படுறது இல்ல. எந்த பொருள் எந்த தன்மையில் இருந்தாலும் அந்த பொருளினுடைய உண்மைத்தன்மை என்ன அப்படின்னு ஆய்வு செய்து பார்த்தா இந்த இறைநிலைதான் அந்த பொருளாக
மலர்ச்சி பெற்றிருக்குதுங்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சு போயிடும். அப்ப இறைநிலை ஒன்றை செய்யுதுன்னா அது தவறை செய்யாது என்பது புரிஞ்சிரும். இப்ப எல்லாம் நன்மைக்கே என்ற ஒரு தன்மையில எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு இனி தவறு நிகழாதபடி நடப்பதற்கான ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கிறோம்னா அதுதான் ஞானம். அப்ப எந்த பொருளையும் பார்க்கும்போது 3 விதமாக பார்க்கலாம்னு உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பொருளை அந்த பொருளாக பார்க்கலாம். அந்த பொருளை அணுக்களின் கூட்டமாக பார்க்கலாம். இன்னும் ஆழமாக நீங்க சிந்தித்து அதை இறைவனாகவே பார்க்கலாம். அப்ப எந்த பொருள் எந்த தன்மையாய் இருந்தாலும் அந்த பொருளினுடைய உண்மை பொருளை மெய்ப்பொருளை காண்பதுதான் அறிவு. சரியா? ஒரு நோய் வருதுன்னா, நோய் நாடி நோய் முதல் நாடி என்று சொல்றாங்க இல்லையா? ஒரு நோய் வருதுன்னா, அந்த நோய்க்கு மூலம் என்ன என்பதை நாம் ஆய்வு செய்து பார்த்து அதை சரி பண்ணணும். அதுதான் முழுமையான தீர்வாக இருக்கும். ஒரு முள்ளு மரம் வளருது அப்படின்னா, அதனுடைய வேரோடு நாம அதை களையணும். அப்பதான் அது முழுமையான நீக்கமாக மாறும். அது மாதிரி தான் இது. 2வது ஒரு குறள் என்ன சொல்றாரு? "பொருளல்லவற்றை பொருளென்று உணரும் அருளானாம் ஆனா பிறப்பு." இப்ப நம்ம பொருள் இல்லாததெல்லாம் பொருள், பொருள் என்று சொல்லிக்கொண்டு மயங்கி இருக்கிறோம். அதனால இந்த பிறப்பு என்பது முடியாமல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்ப உண்மை தெரிஞ்சிருதுன்னா, நம்முடைய பிறவித் தொடரை நம்மால அறுக்க முடியும்னு திருக்குறள் நமக்கு தெளிவா எடுத்து சொல்லுது. இப்ப தெய்வம் என்பது ஒன்றா பலவா? மகரிஷி ஒரு 2 கேள்விய உலக மக்கள் அனைவர்கிட்டயும், அறிஞர்கள் கிட்டயும் வைக்கிறாங்க. தெய்வம் என்பது ஒன்றா பலவா? இதுதான் முதல் கேள்வி. 2வது இதுக்கு விடை கேட்டீங்கன்னா, எல்லா மதங்களும் ஒன்று என்று சொல்லிரும். இஸ்லாம் மட்டும் ஒன்றுன்னு சொல்றதில்ல. ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று எல்லா மதங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறது. அப்போ தெய்வம் ஒன்றா பலவா? கேள்வி விடை என்ன? ஒன்று. அப்ப எந்த பேராற்றலை தெய்வம் என்று உணர்ந்து அறிவில் முழுமை பெறுவது? அது எது என்று நமக்கு சொல்லணும். அப்படி உலகத்தில் இருக்கிற அறிஞர்கள், சிந்தனையாளர்கள், மதத் தலைவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து சிந்தித்தவங்க அப்படின்னா, விடை ஒன்றே ஒன்றுதான் வரும். அது சுத்த வெளி. அது வெட்ட வெளி, இறைவெளி. அதைத்தான் பிரம்மம் என்று, ஆதி என்று, அனாதி என்று இன்னும் பல பெயர்களிலே நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும்? ப்ரூவ் பண்ணவே முடியும். சரிதானே? அதற்கு மெய்ப்பொருள் என்று பெயர் இருக்கிறது, பரம்பொருள் என்று பெயர் இருக்கிறது. சிவம், சக்தி, கடவுள், அல்லாஹ், பரமபிதா என்று எல்லாமே அந்த ஒரு பொருளைத்தான் சொல்றோம். பாரதியார் கூட 1000 தெய்வங்கள் உண்டென்று தேடி அலையும் அறிவிலிகால், பல்லாயிரம் வேதங்கள் அறிவொன்றே தெய்வம் என்பதை நீங்கள் கேளீரோ? எல்லா வேதங்களும் ஒன்றுதான் தெய்வம், அது அறிவுதான் தெய்வம்னு சொல்றது உங்களுக்கு தெரியலையா? 1000 தெய்வம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அறிவில்லாத மாதிரி திரியிறீங்களே என்று சொல்றாரு. அப்ப எல்லா கடவுளையும் நீங்க கும்பிடுறது தவறு இல்ல. பட் எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது ஒன்றுதான் அப்படிங்கிறத ஒரு புரிதலோட நம்ம மகரிஷி சொல்லுவாங்க. கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் நீ. ஒரு கடவுளை சாமி கோயில்ல போய் ஒரு சாமி கும்பிடுறீங்க. உங்களோட கருத்தை அப்ப உற்று பாருங்க. கடவுளாய் கருத்தே நிற்கும். அந்த கடவுளாக அங்க என்னதான் நிற்கும்? உங்களோட கருத்து தான் நிற்கும். காட்சியை காண்பாய் அங்கே. நான் சொல்றது மிக முக்கியமான கோட்டு. கடவுளை வணங்கும் போது ஒரு ஒரு கோயிலுக்கு போறீங்க. அங்க போய் சாமி கும்பிடுறீங்க. சாமிய பாக்குறீங்க. கையெடுத்து கும்பிடுறீங்க. கண்ணை மூடிக்கிறீங்க. இப்போ உங்களோட கருத்தை நினைத்து பாருங்க. அந்த சாமி உங்க கருத்துல தெரியும். சாமி அங்க வெளியே தனியா இருக்கிறது இல்ல. அந்த சாமி எங்க பாக்குறீங்க? எங்க உணர்றீங்க? உங்களோட மனதிலே, உங்களுடைய எண்ணத்திலே, உங்களுடைய கருத்திலே அந்த சாமிய பாக்குறீங்க. கண்ண மூடிக்கிச்சுட்டு தானே அதை கும்பிடுறீங்க.
அப்ப உங்களுக்குள்ள அந்த சாமி தெரியுது. எது கருத்து வடிவிலே தெரியுது. கடவுளை வணங்கும்போது கருத்தினை உற்றுப்பார் நீ, கடவுளாய் அந்த கருத்தே நிற்கும் காட்சியை காண்பாய் அங்கே என்று மகிழ்ச்சி சொல்வாங்க. அதான் உண்மை. அப்ப நீங்க எத கும்பிடுறீங்க அப்படின்னா, நம்ம மனம் அதற்கு மூலமாக இருக்கிற அறிவைத்தான் நம்ம கும்பிடுறோம். நீங்க எதை பார்த்து கும்பிட்டாலும் அறிவைத்தான் கும்பிடுகிறீர்கள். அது உள்ள கும்பிட்டாலும் சரி, வெளிய கும்பிட்டாலும் சரி. அப்ப அந்த மெய்ப்பொருள் அப்படிங்கிறது, இறைவன் அப்படிங்கிறது ஒன்றுதான். இதைய இந்து தர்மத்தில, இந்து சமயத்தில 6 விதமான சமயங்களாக பிரிச்சாங்க. இந்த வழிபாட்டு முறைகள் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி செய்யறதுனால, அதை 6 விதமான சமயங்களாக பிரித்தார்கள். சைவ சமயம், சாக்த சமயம், வைணவம், சௌரம், கானாபத்தியம், கௌமாரம் என்று. இது சைவ சமயம் அப்படிங்கிறதுல தெய்வம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிவம். சுத்த வெளி, இருப்பு நிலை. அதைத்தான் சிவம்னு சொன்னாங்க. அதை நேரடியாக வழிபடக்கூடியவர்கள் எல்லாம் சைவ சமயத்தினர். சம இசம், சம இயம், சமயம். அதற்கு அடுத்தது அந்த சிவம் தான் சக்தியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. விண்ணாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சுழற்சியாக இருக்கிறது. ஆற்றலாக இருக்கிறது அப்படின்னு புரிந்தபோது, அந்த சக்தி தான் எல்லாவற்றிற்கும் காரணம்னு சிலர் உணர்ந்தாங்க. அதையே சாக்த சமயம் என்று வழிபட்டாங்க. அந்த இயக்க நிலை ஆற்றலை. 3வதாக வந்தது வைணவம். இதுல அந்த இறை ஆற்றல் தான் ஒளியாக ஒளியாக இயக்கம் பெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்ப அதுல ஒரு மனித வடிவத்தை கொடுத்து விஷ்ணுவா அதை மாற்றி ஒரு கையில சங்கு சக்கரம். அது சுழற்சி. அப்ப இந்த இயக்க ஆற்றல் எப்படி இருக்குது? அணு எப்படி இருக்குது? சுழற்சியாக இருக்கிறது. இன்னும் அதிலிருந்து சப்தம் எழுச்சி பெறுகிறது. ஆதியில் வார்த்தை ஒன்று இருந்தது, சப்தம் ஒன்று இருந்ததுன்னு எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? பைபிள்ல இதுலெல்லாம். அப்படி அந்த இறை ஆற்றலே சப்தமாக எழுச்சி பெற்றது என்பதற்கு தான் சங்கை உதாரணமாக வைத்தார்கள். எல்லாமே உதாரணமாக வைத்தது. சக்கரம் சுழற்சியை உணர்வதற்காக, சங்கு சப்தத்தை உணர்வதற்காக. அப்ப சும்மா இருந்த இருப்பு நிலையாகிய சிவம் சக்தியாக எழுச்சி பெற்று, அந்த சிவமும் சக்தியும் சேர்ந்தபோது, அதுவே ஒளி ஒளியாக, சுழற்சியாக இயக்கம் பெற்றது. இன்னும் அதுவே அடுத்த நிலையில வெளிச்சமாக, வெப்பமாகவும் மாறி, இந்த உயிர்களை காத்துக் கொண்டிருக்கிறது என்று உணர்ந்தபோது, அங்க சௌர சமயம் சூரியனை கடவுளாக வழிபட்டார். சைவத்தில சிவத்தை வழிபட்டார்கள். சாக்தத்திலே சக்தியை வழிபட்டார்கள். வைணவத்திலே விஷ்ணுவை வழிபட்டார்கள். சௌர சமயத்திலே சூரியனை கடவுளாக வழிபட்டு அந்த வழிபாடு நடந்தது. அடுத்ததா வந்தது 5வது சமயம் காணாபத்தியம். இங்க தெய்வம் என்பது விநாயகர். இதுல அழுத்தம், மொழி, ஒளி, சுவை, மனம்னு போட்டிருக்கு. அப்படியே எடுத்துக்கலாம். இல்லாட்டி இவற்றுக்கு மூலமா இருக்கிற நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று எடுத்துக்கொள்ளலாம். கணபதி, கணங்களுக்கு அதிபதி கணபதின்னு சொல்லுவாங்க. கணம் என்றால் பூத கணம் என்றால் பெரியது என்று பேர். எது பெரிதா இருக்கு? பஞ்சபூதங்கள் பெரிதா இருக்குது. சரிங்களா? அப்ப அந்த பஞ்சபூத சக்தி பஞ்சபூத சக்தி தான் அனைத்துமாக மாறி இருக்கிறது. அதுதான் அனைத்து உயிர்களுடைய செயல்பாட்டுக்கும் அடிப்படையாக இருக்கிறதுங்கிறத உணர்ந்த போது, அங்க காணாபத்தியம் என்று விநாயகரை வழிபடக்கூடிய ஒரு தன்மை வந்தது. கடைசியாக கௌமார சமயம். இதுல கந்தன் என்று முருகப்பெருமானுடைய வழிபாடு. அப்ப இது அதற்கு அடுத்த நிலையாக காந்தம் தான் அழுத்தமாக, ஒளியாக, ஒளியாக, சுவையாக, மனமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்னு உணர்ந்த போது, அது கௌமார சமயம் காந்த வழிபாடு, முருக வழிபாடு என்று மாறிச்சு. அப்ப இந்த மாதிரி மொத்த
சமயத்தை 6 பிரிவாக பிரிச்சு இந்து தர்மத்துல வழிபட்டு வர்றாங்க. இதை நீங்க நல்லா கூர்ந்து கவனிச்சீங்கன்னா தெரியும். சுத்த வெளியை முதல் நிலை, அதனுடைய இயக்கம், சக்தி நிலை, சக்தியும் சிவமும் இணைந்த போது அங்க விண் தோன்றி அது சுழற்சியாக அது சப்தமாக வெளிப்பட்டது 3வது நிலை. அதிலிருந்து ஒளி ஒளியாக அது வெளிப்படுகிறது. அதுவே பஞ்சமூலமாக மலர்ச்சி பெறுகிறது. கடைசியாக அதுவே காந்த ஆற்றலாகவும் இருக்கிறது. இது ஒரே வரலாறு தான். சரிங்களா? ஒரே அப்பா, ஒரே குழந்தை. கொஞ்ச நாள் ஆனா மாணவனாகிறார், அப்புறம் இளைஞராகிறார், அப்புறம் கணவர் ஆகிறார், அப்புறம் பெற்றோர் ஆகிறார், அப்புறம் முதியவர் ஆகிறார். அந்த மாதிரி ஒரே விஷயம்தான். இறைநிலை தான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜா மாற்றம் பெற்று வருது. இப்ப அந்தந்த நிலையில புரிஞ்சுக்கிட்டவங்க நாம அந்தந்த நிலையில அதை வணங்குறோம், வழிபடுறோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்றைதான் பலவாக இருக்கிறது. ஒரு விதை தான் அது மரமாக, காயாக, கனியாக, பூவாக, இன்னும் எல்லாமாவும் இருக்குல்ல அந்த மரத்துல. அது போல ஒரு சுத்தவெளி தான் அனைத்துமாக இருக்கிறது. அப்போ இதை நம்ம நல்லா ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்ப ஆதி மனிதன் இருந்தான். அவனுக்கு மொழி என்பது கொஞ்சம் கொஞ்சமா அவனோட வாழ்க்கையில தோற்றமாய் வருது. எழுத்துக்கள் அவன் சொல்றத புரிய வைக்கிறதுக்காக எழுத்துக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வர்றான். இப்ப இயற்கையினுடைய சிறப்பை அவன் உணர்றான். இதனாலதான் நம்ம வாழ்றோங்கிறத புரிஞ்சுக்கிறான். அதே போல இயற்கை சீற்றத்தை பார்த்து பயப்படவும் செய்யறான். சரிங்களா? அப்ப அந்த சூழல்ல இயற்கைக்கு நன்றி தெரிவிப்பதற்காக அதை வணங்குறான். இன்னொரு பக்கம் அதன் மேல இருக்கிற பயத்துல அதை வணங்குறான். அப்ப அந்த இயற்கையை வணங்குறதுக்கு ஆரம்பிக்கிறான் அவன். அப்ப அவனுக்கு கடவுள் அப்படியெல்லாம் தெரியாது. இந்த சுற்றி இருக்கிற பஞ்சபூத சக்திகள் அதனாலதான் தான் வாழ்றோம் என்ற உண்மையை உணர்ந்த போது நன்றி உணர்வு, அது நமக்கு துன்பம் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு பய உணர்வு. இந்த இரண்டையும் கொண்டு நம்ம இயற்கையை வணங்குறதுக்கு ஆரம்பிச்சோம். அது பிற்காலத்திலே சடங்குகளாக, சம்பிரதாயங்களாக இப்படித்தான் வணங்கணும். சரிதானா? ஒரு நிலத்திலிருந்து ஒரு பொருள் வருது. அதை வச்சுதான் நம்ம உயிர் வாழ்றோம். உணவு அப்படிங்கிறப்போ அந்த தெய்வத்திற்கு உணவு படைப்பது, நமக்கு உணவு கொடுக்கிற அந்த ஒரு சக்திக்கு ஒரு நன்றி உணர்வா அந்த உணவை நம்ம கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி ஒரு தன்மைய மனுஷன் ஏற்படுத்திக்கிட்டான். அப்படி வந்தபோது அந்த நைவேத்தியம் பண்றது, அப்புறம் பஞ்சபூதங்கள்ல நிலத்திலிருந்து வந்த வாழைப்பழம், அதை இறைவனுக்கு படைக்கிறது. நிலத்திலிருந்து வந்த தேங்காய், அதை இறைவனுக்கு படைக்கிறது. இதுல ரொம்ப நல்ல உணவுகளை தேர்ந்தெடுத்து இறைவனுக்கு படைப்பதன் மூலமாக மக்களை அதை சாப்பிட வச்சு ஆரோக்கியப்படுத்த முடியும்னு நினைச்சப்ப எதை கொடுக்கலான்னு பார்த்தா பழமும் தேங்காயும் மிகச்சிறந்த உணவு. அதுல அவ்வளவு சக்தி இருக்குது. அப்ப அது இறைவனுக்கு படைக்கும்போது மக்களும் அதை சாப்பிடுவாங்க. இப்ப மக்களுக்கு ஆரோக்கியம் பெருகும். அதே போல நீர், தண்ணீர்ல நம்ம இறை வழிபாட்டுக்கு பயன்படுத்துறோம். நெருப்பு, அதைத்தான் நம்ம தீபாராதனையாக, விளக்குகளாக நம்ம காட்டுகிறோம். காற்று, அதை நம்ம சங்கின் மூலம் ஓசையாக, அல்லது இசையாக, அல்லது ஊதுபத்தியின் மூலமாக அந்த புகையாக காற்று பயன்படுத்தப்படுகிறது. விண்ண மட்டும் காட்ட முடியாது. ஏன்னா அது கண்கள், புலன்களுக்கு அப்பாற்பட்டதா இருக்கிறதால, இந்த பஞ்சபூதங்களையும் அங்க பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுனால, தியானம் செஞ்சா விண்ணை உணரலாம் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் சடங்குகள், சம்பிரதாயங்கள் உருவாக்குறாங்க. அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா மனிதன் சிலை வழிபாட்டுக்கு உட்படுறான். ஏன்னா, இந்த எல்லையற்ற இயற்கையை அவனுக்கு நேரடியா சொன்னா புரியல. அப்போ அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக சிலை வழிபாட்ட நம்ம முன்னோர்கள் கொண்டு வர்றாங்க. அதிலிருந்து பண்பாடு, கலாச்சாரம் என்று எல்லாமே உருவாகி வந்திருக்குது. சரிங்களா? அப்போ பல மகான்கள் என்ன சொல்றாங்க? திருவள்ளுவர் ஆகட்டும், வள்ளலார், பாரதியார், இன்னும் விஞ்ஞானிகள்
பல மகான்களுடைய பாடல்ல ஒரே தெய்வம் அது சுத்த வெளி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. தாயுமானவருடைய பாடல கூட நான் சொன்னேன் உங்களுக்கு அன்னைக்கு. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் என்று ஒரு பாடல் நாம சின்ன வயசுல படிச்சிருப்போம். 8வதுலயோ என்னவோ நினைக்கிறேன் நான். சரிங்களா? அந்த பாட்டுல நல்ல ஒரு அருமையான பாட்டு. அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்ததது. அவர் கேட்கிறார் தாய்மான சுவாமிகள். இறைவனை பற்றி சொல்லும்போது. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. தன் அருள் வெளிக்குள்ளே தன் அருள் வெளிக்குள்ளேன்னு சொல்றாரு. அது அருள் வெளி என்று அவர் சொல்றார். தன் அருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிருக்கு உயிராய் தலைத்தது எது? எதுப்பா அப்படி இருந்தது? மன வாக்கினில் தட்டாது நின்றது எது? சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்றும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது? எங்கனும் பெருவழக்காய் யாதெனும் ஒரு வல்ல சித்தாகி இன்பமாய் என்றைக்கும் உள்ளது எது? அது எது அப்படின்னா மேல் கங்குல் பகல் அற நின்ற எல்லை உளதது அது கருத்திற்கு செய்ததுவே கண்டனவெல்லாம் மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம். கண்டனவெல்லாம் மோன உரு வெளியதாகவும் கருதி அஞ்சலி செய்குவாம் அதை முடிப்பார். இப்ப மோனம்னா மௌனம், அமைதி. அமைதியா வடிவான வெளிதான் என்று அதை கருதி அஞ்சலி செய்குவாம், வணங்குவோம் என்று சொல்றார். அப்ப இது என்ன புரியுது நமக்கு அப்படின்னா, இந்த சுத்த வெளிதான் தெய்வம் என்று எல்லா மகான்களும் சொல்றாங்க. இன்னைக்கு விஞ்ஞானிகள் கூட இந்த சுத்த வெளிதான் தெய்வம் என்ற அளவுக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க உணரணும். பாரதியார், வள்ளலார் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த சுத்த வெளிதான் நிரந்தரமானது. சுத்தவெளி அழிவற்றது. அது கும்மிருட்டாக இருக்கிறது. அதுக்கு மூலமும் இல்லை, முடிவும் இல்லை. அது அனாதியாக இருக்கிறது. அது பாய்மப் பொருள். எல்லாவற்றுக்குள்ளும் ஊடுருவி இருக்குது. இப்ப நமக்குள்ளே அது ஊடுருவி இருக்குது. நம்மளே அதுக்குள்ள ஊடுருவ வச்சும் இருக்குது. பாய்மப் பொருளாக இருக்கிறது என்றெல்லாம் மகரிஷி விளக்கம் கொடுக்குறாங்க. இப்ப அந்த சுத்த வெளிய நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அது சும்மா தானே மொட்டையா இருக்குல்ல. அது வெற்றிடமா தானே இருக்குது. அப்ப அங்க எப்படி சக்தி இருக்கும் அப்படின்னு கேட்கிறப்ப, மகரிஷி அவங்கள அமெரிக்கால ஒரு பெரிய சயின்டிஸ்ட்களுக்கு முன்னாடி ஒரு உரை மகரிஷி நிகழ்த்துறாங்க. ஒரு 3 நாள் இந்த விளக்கத்தை மகரிஷி இறை தத்துவத்தை விளக்குறாங்க. அப்ப எல்லாரும் கேட்கறாங்க, சரி நீங்க சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். இந்த சுத்த வெளி தான் தெய்வம்னு சொல்றீங்க. பட் இது வலிமையானது என்று எப்படி நீங்க நிரூபிப்பீங்க? அங்கதான் எதுவும் இல்லை அப்படின்னு கேட்டப்போ மகரிஷி இந்த விளக்கம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்க பூமி மேல இருக்கிறீங்க. இந்த பூமியோட எடை எவ்வளவுனா பல கோடி டன் நீங்க சொல்லிடுவீங்க. சரி இந்த பூமியை எது தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு மகரிஷி கேட்கிறாங்க. இந்த பூமி மாதிரி 19 லட்சம் மடங்கு பெரிதாக இருக்கிற இந்த சூரியன் அந்த இடத்துல சுழன்று கொண்டிருக்குது. இது எல்லாம் யாரு தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறது? இந்த பிரபஞ்சமே இந்த சுத்த வெளியில மிதந்து கொண்டிருக்குது. அப்ப தாங்கும் பொருள் வலியதா, மிதக்கும் பொருள் வலியதா என்று கேள்வி கேட்கிறாங்க மகரிஷி. அப்ப நம்ம எல்லாருக்குமே தெரியும் தாங்கும் பொருள் தான் வலியது என்று எல்லாருக்குமே தெரியும். அப்ப இறைவெளி சுத்தவெளி என்பது வெற்றிடம் இல்லை. அது பேராற்றல் உடையதாக இருக்கிறது. அதுதான் அனைத்தையும் தாங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிற உண்மையை மகரிஷி அவங்க விளக்குறாங்க. அப்பதான் அந்த சயின்டிஸ்டுக்கே ஒரு விழிப்பு வருது. அப்ப இது அத்தனையும் தாங்கிட்டு இருக்கிறது சுத்த வெளிதான்னா அப்ப அதனுடைய ஆற்றல் எவ்வளவு இருக்குது? அப்ப அது வெற்றிடம் இல்லை. அது பேராற்றல் உடைய வெளி. அதனாலதான் அதுக்கு பேர் அருட்பேராற்றல் என்று மகரிஷி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அப்ப அந்த ஒரு வெளிதான்
அனைத்துமாக மலர்ச்சி பெற்றிருக்குது. அப்ப மகரிஷி இந்த உண்மையெல்லாம் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. சுத்த வெளிதான் தெய்வங்கிறத உணர்ந்துட்டாங்க. அதுதான் அனைத்துமாக மலர்ச்சி பெற்றிருக்கிறதுங்கிறத விஞ்ஞான பூர்வமாக நமக்கு உணர்த்திட்டாங்க. நீ இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. அந்த அளவுக்கு தெளிவாக விளக்கி சொல்லிட்டாங்க. அப்ப மகரிஷி என்ன சொல்றாங்க கடைசியா? கடவுள் ஒன்று, மதம் ஒன்று என்பதே போதும். இப்ப உலகத்துக்கே ஒரு பொதுவான ஒரு சமயத்தை உருவாக்க வேண்டும். மதம் இல்ல, சமயம். உலக பொது அருள்நெறி சமயம். இது மகரிஷி அவங்க உருவாக்குன சமயம். இதுல எல்லா உயிர்களுக்கும் பாதுகாப்பும், எல்லா உயிர்களை பராமரிக்கிற தன்மையும் அந்த இறைவனுடைய தன்மை. இறைவன் என்ன பண்றான்? எல்லா உயிரையும் பாதுகாத்து, பராமரித்து, அன்பும் கருணையுமாக இருக்க செய்வது இறை செயல். அப்ப இந்த எல்லா உயிர்களும் ஒண்ணுதான். எல்லா மதமும் ஒன்றை நோக்கித்தான் இருக்குது. கடவுள் ஒன்றுதான் அப்படின்னு வரும்போது, இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அமைதியாக, மகிழ்ச்சியாக, நிறைவாக இருக்குங்கிறது மகரிஷி அவங்களுடைய தீர்க்க தரிசனமான ஒரு பார்வை. அதுல தான் நம்ம எல்லாருமே இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அதை உணர்ந்து இனிமேல் நமக்குள்ள எந்த இடத்துலயும் என்னுடைய கடவுள் பெரியது, அவருடைய கடவுள் சிறியது, அல்லது இந்த தத்துவம் உயர்ந்தது, அந்த தத்துவம் தாழ்ந்தது என்று தயவு செஞ்சு யாரும் நினைக்க வேண்டாம். சரிங்களா? எல்லா தத்துவமும் உயர்ந்ததுதான். ஜீசஸ் உலக மக்கள் எல்லோருக்கும் தான் பைபிளை கொடுத்தாங்க. நபிகள் உலக மக்கள் அனைவருக்கும் தான் குரானை கொடுத்தாங்க. திருவள்ளுவர் உலக மக்கள் அனைவருக்கும் தான் திருக்குறளை கொடுத்தாங்க. புத்தர் உலக மக்கள் அனைவருக்கும் தான் தம்மபதத்தை கொடுத்தாங்க. இப்படி எல்லா ஞானிகளும் உலக மக்கள் எல்லோருக்குமான விஷயத்தை தான் சொன்னாங்க. என்ன அவங்க இருந்த இடத்துல அவங்களோட வாழ்க்கை முறை, பண்பாடு, கலாச்சாரத்துக்கு ஒட்டி அந்த விஷயங்கள் வந்திருக்குமே தவிர, எல்லாருடைய சிந்தனையும் ஒன்றுதான். நான் இந்த கவியை சொல்லி நிறைவு செய்யறேன். மகரிஷி அவங்க இந்த கவி சொல்லுவாங்க. அந்த என்ன கவி? ஒரு நல்ல கவி. உம் புத்தர் என்ற பெரியாரும் இயேசுநாதர். புத்தர் என்ற பெரியாரும் இயேசுநாதர், பொதுநோக்கில் கவி புனைந்து திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் எனும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலையுணர்ந்த ஞானியர்கள் நிலவுலக மக்களுக்கு எடுத்து சொன்ன அத்தனையும் சேர்த்து ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்தும் இணைந்து ஒரே கருத்தாய் இருக்க காண்போம். அதான் மகரிஷி கண்டுபிடிச்ச மிகப்பெரிய ஞானம். இப்ப எல்லா மகான்கள் சொல்றது ஒரே கருத்து தான். யாருக்கும் துன்பம் கொடுக்காத, முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு நல்லது செய். அவ்வளவுதானே. இதை தவிர வேற என்ன இருக்குது? அப்ப இதைத்தான் மகரிஷி அவங்க அடிப்படை தத்துவமாக வைத்துக்கொண்டு இந்த வேதாத்திரியத்தை மிக அற்புதமா வடிவமைச்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப நாம் இதை நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த தத்துவம் ஏன் பேசணும் அப்படின்னா, இது நம்ம வாழ்க்கையில பல இடங்கள்ல நம்மளை துன்பப்படுத்துது. இன்னும் சமுதாய அளவுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இது இருக்குது. அப்ப இந்த அறிவு எல்லோருக்கும் செல்லும் போது, இங்க மக்கள் நாடுகள் ரீதியாக, மத ரீதியாக, ஜாதி ரீதியாக தங்களை யாரும் பிரித்து பார்க்க மாட்டார்கள். எல்லாரும் ஒன்றிலிருந்து வந்தவர்கள், ஒன்றுதான் என்ற உணர்வு வரும்போதுதான் இங்க அமைதி, சாந்தி, சமாதானம் எல்லாமே நிலவும். இல்லாட்டி இங்க துக்கம், சண்டை தான் மீதமாகும். அந்த விதத்திலே உலக பொது அருள்நெறி சமயம் என்று மகரிஷி அவங்க கொடுத்திருக்கிறாங்க. நாம அதுல ஒரு அங்கத்தினரா இருக்கிறோம். உலக மக்கள் அனைவரையும் அது அங்கத்தினர் ஆக்கி, அனைவரும் ஒன்றுதான், சமம்தான் என்ற ஒரு உணர்வு நிலை கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. அதனால சிந்தித்து செயல்படுவோம் என்று கூறி, இனி அடுத்த வகுப்புல இருந்து உங்களுக்கு அந்த இறைநிலை எவ்வாறு அனைத்துமாக மாற்றம் பெற்றதுங்கிறதுக்கான விளக்கம் கண்டினியூவா நடக்கும். இன்னைக்கோட இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது.
அடுத்த வகுப்புலேருந்து உங்களுக்கு டீப்பா உங்களுக்கு அதனுடைய விளக்கங்கள் தெளிவாக கொடுக்கப்படும். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேர் அறிவில் உயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேர் 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்களே, மிக்க மகிழ்ச்சி. ஒரு முக்கியமான அறிவிப்பு மட்டும் உங்களுக்கு ஷேர் பண்றோம். வருகின்ற மார்ச் மாதம் 28ஆம் தேதி வேதாத்திரி மகரிஷி அவர்களுடைய மகா சமாதி தினம். சரிங்களா? 18 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 2006 19வது ஆண்டு ஆகப்போகுது. இப்ப மகரிஷி அவர்களுடைய இந்த சமாதி தினத்துல நாம அவர்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் என்ன அப்படின்னா, இந்த உலக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இணக்கமாக வாழ்வதற்கு நாம நம்மால முடிந்த சேவையை செய்யணும். அதற்கு அந்த தினத்திலே நாம எல்லா அமைப்புகளிலிருந்தும் ஆசிரியர்களை, அன்பர்களை வர வைத்து இந்த உலக அமைதி குறித்து நாம சிந்திக்கணும் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான செயல்பாடா இருக்குது. நம்ம அமைப்புகள் எல்லாத்தையும் ஒன்றாக இணைக்கணும். ஆன்மீகத்திலேயே பல அமைப்புகளாக நம்ம பிரிந்து இருக்கிறோம். அது எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கத்துல ஒன்று. அதனால உங்களுக்கு மற்ற அமைப்புகள்ல ஏதாவது நேரடியான தொடர்பு இருக்குமேயானால், அந்த அமைப்புகளுடைய ஆசிரியர்களை நீங்க என்ன பண்ணலாம்? இதுல இணைக்கலாம். ஒரு ஈஷா, ஒரு ஆர்ட் ஆஃப் லிவிங், ஒரு அமிர்தானந்தமயி, இன்னும் கல்கி பகவான், இன்னும் கிருஷ்ணருடைய அது ஒரு அமைப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கு இல்லையா? ராமகிருஷ்ண மடம், அஹ், ராமச்சந்திரா மிஷன், இப்படி பல்வேறு அமைப்புகள் இருக்கு. இந்த அமைப்புகள் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்குமேயானால், அவங்க கிட்ட நாம பேசி அவங்கள அந்த அன்னைக்கு வர சொல்றதுக்கு திட்டமிடுறோம். சரிங்களா? அதனால உங்களுக்கு யாராவது அந்த மாதிரி தொடர்பு இருக்குமா ஆனால், நீங்க நிச்சயமா எங்களுக்கு தகவல் கொடுங்க. அவங்கள நம்ம இந்த நிகழ்வுல பயன்படுத்தி சிறப்பா அதைய நடத்த இருக்கிறோம். வாய்ப்பு இருக்கிறவங்க இதை நீங்க பயன்படுத்திக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு அந்த 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 சங்கம் அமைப்புல ஏதாவது தொடர்பு இருக்கும்னா நீங்க எனக்கு சொல்லுங்க. நிச்சயமா நாம அதைய பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து பயிற்சிகளை முறையா முழுமையா செய்துட்டு வாங்க. அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வை நாம் நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன். அம்மா, நிறைவு பண்ணிக்கலாமா? மிகவும் நன்றி ஐயா. மிகவும் ஆழமான சிறப்பான சிந்தனை ஐயா. மெய்ப்பொருள் என்ற தலைப்பில் மெய்ப்பொருள் என்பது உண்மை பொருள். பொருள் என்பது மாறாதது, அழியாதது, நிரந்தரமானது, அதுவே சுத்தவெளி என்றும், இன்று கடவுளை வைத்து செய்யும் தவறுகள் மிகப் பெரியதாக உள்ளது. வேதாத்திரிகளாக நாம் அனைவரும் இதை நன்கு புரிந்து இருக்க வேண்டும் என்றும், எங்கும் உள்ளது எல்லையில்லாதது, மாற்றத்திற்கு உட்படாது, பிறப்பு இறப்புக்கு உட்படாத சுத்தவெளி என்றும், எந்த பொருளையும் பார்க்கும் முறையையும் மிக தெளிவாகவும் விளக்கியுள்ளார். தெய்வம் ஒன்றா பலவா, எல்லா மதங்களும் ஒன்றே என்றும், எந்த பேராற்றலை உணர்ந்து அறிவு முழுமை பெறுகிறது என்பதையும் அறிஞர்கள் ஞானிகள் சிந்தனையில் அதுதான் சுத்தவெளி என்றும் உணர்த்தப்படுகிறது. 6 சமயங்களை பற்றி இந்து மதத்தில் தோன்றிய 6 சமயங்களை பற்றி அழகாக விளக்கியுள்ளார் ஐயா. சைவம், சாந்தம், வைணவம், சௌரவம், காணாபத்தியம், கௌரவம் என்றும், இது வழிபடும் தெய்வங்களாகியும், இந்த தெய்வங்கள் எதை உணர்த்துகிறது என்றும், இருப்பு நிலை, அது இயக்கமான நிலை, இது இணைந்த சுழற்சி நிலை, இதிலிருந்து பஞ்சபூதங்களாக மலர்ச்சியான நிலை, காந்த தத்துவத்தை கொண்டு வந்த நிலை என்று மிகவும் தெளிவாக விளக்கம் கொடுத்து, பல மகான்களின் கருத்து ஒன்றே தான், அது சுத்தவெளி மட்டும்தான் தெய்வம் என்பதை உணர்த்தி, நம் மகரிஷியின் மதமாகிய உலக பொது அருள் நெறி சமயம் அது பாதுகாப்பையும் பராமரிப்பையும் உணர்த்துகிறது. கடவுள் ஒன்று, மதம் ஒன்றே என்பதே போதும் என்ற மகரிஷியின் கருத்தை வலியுறுத்தி மிக அழகாக சிறப்பாக உரை கொடுத்த இறையாசிரியர் மதன் குமார் ஐயா அவர்களை நன்றியுணர்வோடு துரிய நிலையில் நின்று வாழ்த்துவோம்.
இறைமதன் குமார் ஐயா, இறைமதன் உலக குடும்பத்தார் அனைவரும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவரது குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வாக உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி